ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய கருணையால். கண்டிப்பாக எல்லோரும் என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்க. இத்தனை நாள் நான் வந்து கேப் விட்டதுக்கு, வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, எனக்கு பயங்கர ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் இத்தனை நாள் வந்து நான் வீடியோ போடலை. ஸோ அதுக்காக தயவு செஞ்சு வந்து சாரி. ஸோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் மட்டும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் கண்டினியூஸாக வந்து இன்ஷால்லா வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோவிலும் இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? சாரிங்க. என்னால் வந்து நானுமே வந்து நினைக்கிறது, பட் இந்த குட்டி பையன் இருக்காருங்க இல்லையா, ஸோ அவர் என்னால் சுத்தமாக டைம் கொடுக்க மாட்டுறாரு. சாப்பிட தூங்க கூட எனக்கு வந்து டைம் கொடுக்க மாட்டுறாரு. ஸோ என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் இன்ஸ்டாலேயே வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் இப்போலாம் கொஞ்சம் டல்லாகவே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. சுத்தமாக தூக்கம் இல்லைங்க, அதுதான் வந்து உண்மை. ஸோ ஒரு ஃபேமிலியை வந்து கை குழந்தைய வச்சுட்டு சமாளிக்கிறது வந்து, அதுவும் அப்ராடில் வந்து தனியாக இருக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு. மம்மி பிடிச்சிருக்கிறீங்க, பிடிச்சிருக்கு இந்த கலர் இல்லை, ரெட்டு ரெட்டு ரெட் பெட்ஷீட் ரெட்டு, மம்மியோட ட்ரெஸ் ரெட்டு 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 ரெட்டு. சரி வாங்க நம்ம இப்போ வந்து விளாக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டீன் தான். என்னுடைய டேஸ் இப்போல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நான் இதில் காட்டியிருப்பேன். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக காட்டியிருப்பேன். பட் வந்து ரியல் லைஃப்பில் வந்து இன்னும் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலையில் எந்திரிச்சு மூச்சு விட்றதுக்கு மட்டும் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் எந்திரிச்சிருவார். ஸோ இவரோட ரொட்டீன் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இவர் எந்திரிச்சோடனே அவருக்குள்ளே இதெல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கிச்சனே போகிறது. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஜ்லான் வந்து தூங்கலை. ஸோ அதனால் அவருக்கு வேண்டியது அந்த டானிக்ஸு, அதுக்கப்புறம் அவரை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சன் போய் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த தொட்டியை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டி விடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது ஸ்பீடாகவும் ஆட்டி விடலாம். நீங்கள் ரொம்ப லோ வச்சிங்கன்னா லோவில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதோட மியூசிக்கு அண்ட் வந்து குழந்தைங்களை நிறையா ஹியர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சவுண்ட்ஸும் அதில் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் அமைதியாக அழுகாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு இதாக இருக்குது. எனக்கு அஜ்லான் பிறந்ததுக்கப்புறம் இது வந்து கிஃப்டாக தான் கிடைச்சது. இது ஒரு இருக்குன்னே எனக்கும் தெரியாது. பட் யூஸ் பண்ணி வைத்ததுக்கும் ஒரு 4-5 months வரைக்கும் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இது வாங்கலாமா வேணான்ட்டு வாங்கலான்னு தான் சொல்வேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லூலுவில் அவங்க வாங்கியிருக்காங்க. நம்ம ஊர்லேயுமே ஆன்லைனில் வந்து ஒரு வெப்சைட்டில் ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த வெப்சைட்டில் வந்து கிடைக்குது. ஏன்னா என் சிஸ்டர் பையனுக்கு வந்து சேம் இவனுக்கு யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களும் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி வந்து குக் பண்ணிக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்ச டைமிங்கே வந்து ரொம்ப லேட்டு தான். வந்துட்டு சடனாக வந்து பார்த்திங்கன்னா காலில் சக்கரம் கட்டி விட்டா மாதிரி கடகடன்னு வந்து வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அன்றைக்கி என்னடா சமைக்கலாம் அப்படிங்கிறப்போ மூடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாம்பார் தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சாம்பார் வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாகவே எனக்கு வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பிடிக்காது. வந்தேன்னா கடகடன்னு வேலையை பார்த்துட்டு ஓடியே போயணும்னு நினப்பேன். அதாவது ப்ராப்பராக முடிச்சுட்டு போகணும்னு நினப்பேன். பட் அஜ்லான் பிறந்ததுலேருந்து எனக்கு வந்து கிச்சனில் தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் 1/4 மணி நேரத்தில் செய்கிற வேலையை வந்து 1 hour வந்து செய்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்பிட்வீன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வாட்டி அழுதுவார், 10 வாட்டி வந்து ஃபீட் பண்ண போகணும். அந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு நம்ம வந்து சமைக்கிறதே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு டாஸ்க்கு தான். இதில் யாராச்சும் வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் எந்த இடத்துல வேணாலும் அவங்க வந்து வின் பண்ணிக்கலாம். அஸ்லானை வந்து தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து குக் பண்ண வருவேன். பட் இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா தூங்குகிற மூட்லேயே இல்லை, தூங்கவும் மாட்டேங்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1:30க்கு தான் நான் வந்து குக் பண்ணவே வந்தேன். இப்போ வந்து 2 o'clock ஆகுது. ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில், அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. அதனால் வந்து நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள், சூப்பரான ஒரு சாம்பார் தான். எனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் இருக்குது. இந்த மாதிரி கதம்ப சாம்பார் மாதிரி வச்சா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், சவுச்சோ இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சவுச்சோ. பட் ரீசெண்ட் டேஸாக வந்து இதில் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன்.
அது சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி நல்லா இருக்குது ஜூஸியாக, அதனால் சாப்பிட இது பண்ணிட்டேன். எல்லாமே போட்டு ஒன்றா வாஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக மட்டும் வந்து மாங்காய் போடுவேன். என்னடா ஒன்றா போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ நல்லா தண்ணி ஊற்றி கழுவ போகிறேன், அதுக்காக அப்படி வச்சுருக்கேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டிலலாம் வந்து இது சாம்பார்னு சொல்ல மாட்டாங்க, பருப்பு சால்னா அப்படிம்போம். சாம்பார் வந்து வேறு அந்த பொடியெலாம் போட்டு செய்வோம். இட்லி சாம்பார் அந்த மாதிரிலாம் வந்து சாம்பார் அதுக்கு தான் சொல்லுவோம். இது வந்து பருப்பு சால்னா. ஸோ இது வந்து ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி தான் வந்து நான் செய்வேன். எங்கள் வீட்டில் வந்து தனித்தனியாக வைப்பாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாத்திரத்துலேயே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு லாஸ்ட்டாக தாளித்து கொட்டிடுவேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சாம்பார் வைக்கிறதுக்கு. அது மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அன்றைக்கி வந்து என்னடா சைட் டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ பீன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டேன். இது கூடவே சேர்த்து இன்னொரு ஒரு சைடிஷும் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னாக்குனி மிக்ஸிங்க. இதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, சென்னாக்குனி பொடி வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான். இதுக்கு வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சின்ன வெங்காயம் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக முட்டை கறிவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கையால் மசிச்சுக்கிட்டேன். அது கூடவே வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து தேங்காய் தூள் ஆட் பண்ணி அதையும் கையால் மசிச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னாக்குனி பொடி வந்து போட போகிறோம். இதுதாங்க அது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு தெரியல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த சென்னாக்குனி வந்து நல்லா வறுத்து பக்குவம் பண்ணி அதை வந்து பொடியாக வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. இது கடைகள்லேயே நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொடியை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ், ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாடு பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் வந்து உங்கள் வீட்டில் சென்னாக்குனி பொடி இருந்துச்சுன்னா எப்படி ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கும் ஸ்கூல்லேருந்து ஹஸ்பண்ட் வரத்துக்கும் ஆஃபீஸ்லேருந்து ஹஸ்பண்ட் வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக கேட்ட ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, டாய்ஸு. ஸோ அவனுக்கு இந்த இது வந்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தான், எனக்கு வாங்கி கொடுங்கன்னு வாங்கி கொடுக்காமே வச்சுட்டோம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்ததும் அதை வச்சுட்டு விளையாட்டா ஐயோ முடியலைங்க. எனக்கு அந்த சவுண்டு வந்து ஆகவே இல்லை. பட் அந்த குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது முக்கியமாக பாய்ஸ்க்கு வந்து அந்த சவுண்டு உள்ள பொருள் தான் வந்து ரொம்ப பிடிக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அப்பா ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதாவது கிச்சன் வேலைகள் முடிச்சும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில பொருட்களை வந்து நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம்ல. அதாவது இந்த மளிகை ஜாமான்லாம் வந்து எடுத்து வைக்கிறது, அப்புறம் வந்து ரீஸ்டோர் பண்ணுறது, எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா எனக்கு ரெஸ்ட் டைம், எனக்கு கொஞ்சம் நேரமாச்சும் மூச்சு விட டைம் கொடுங்கன்னு சொல்லி போய் படுத்துட்டேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏதாச்சும் ஸ்வீட் பண்ண முன்னாடிலாம் கேரட் அல்வாலாம் செய்வேன், இப்போலாம் ஒன்றுமே செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து கேரட் திருவிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரத்த பலி வாங்கிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி சில வேலைலாம் நம்ம செய்வோம். ஒன்று வந்து கத்தியில் அறுத்துக்கிறது, சீவிக்கிறது, அப்படி இல்லாட்டி வந்து சுட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் வந்து பொருள்படுத்தாமல் அடுத்தது எரிஞ்சிட்டு போகுது, அது ஒரு பக்கம் நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சேன். சரி பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஆனால் வந்து எனக்கு கையில் காவு வாங்கிடுச்சு, ரத்த காவு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சுட்டுக்கிட்டு அறுத்துக்கிட்டு எல்லாமே செஞ்சு நம்ம வந்து சமைச்சு கொடுப்போம். சில நேரம் வந்து சொல்லவும் மாட்டோம். பட் நம்ம வீட்டில் அது சாப்பிட்ற ஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன செய்வாங்க, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அந்த குறையாக இருக்குது, இந்த குறையாக இருக்கும்பாங்க. ஸோ எல்லாம் செய்கிறப்போ மனசுக்கு ரொம்ப வலிக்கும். ஒரு நேரம் வந்து நல்லா இருக்குன்னா பாராட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் குறைவாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் வந்து குறை இருந்துச்சுன்னா அதை லவுடாக சொல்லுவாங்க. ஸோ எத்தனை பேர் வீட்டில் இதெல்லாம் வந்து நடக்குதுன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுறீங்க. எல்லோரும் படிக்கட்டும். ஸோ ஓகே, இப்போ வந்து ரெசிபிக்கு போகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யிலேயே துருவி வச்ச அந்த கேரட்டை போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகணும், அந்த கேரட்டோட பச்சை வாசம் போகிற அளவு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவுனா வந்து பார்த்திங்கன்னா பாதி வெந்திருக்கும், அந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பால் ஊற்றிக்க போகிறோம். எந்த அளவுனா அந்த கேரட் மூழ்கிற அளவு வந்து பால் ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிலேயே வந்து வேக வைங்க அந்த கேரட்டை.
பால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரட்டோட மிக்ஸ் ஆகி கொதித்து அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும் கேரட்டு, பால் வந்து நல்லா உறிஞ்சிரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாதி பேர் வந்து சுகர் ஆட் பண்ணுவாங்க, பாதி பேர் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணுவாங்க. மில்க் மேட் ஆட் பண்ணுறப்போ டபுள் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. முன்னெல்லாம் மில்க் மேட் இருப்பேன், அன்றைக்கி மில்க் மேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சுகர் மட்டும் தான் ஆட் பண்ணேன். ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சுகரு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும். அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து சுண்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, தட்டி வச்ச ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி சுண்ட விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனலி இதுக்கு மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி, பாதாம், நட்ஸு, இது எல்லாத்தையும் வந்து தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேரட் அல்வா வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும். ஏதாச்சும் ஒரு கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை வீட்லேயே நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக செய்யுங்க. ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த விலாக் வந்து அவ்வளோதான், ஒரு ரெசிபியோடு முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இன்ஷால்லா வந்து சீக்கிரம் வந்து நான் வீடியோ போட பார்க்குறேன். இன்னும் வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் யாராச்சும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பை பாய்.